உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு நித்யானந்தம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் ஏப்ரல் 14 இயக்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. புதுச்சேரியில் ஒரு மாதிரியான அரசியல், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான அரசியல். ஆனாலும் கூட இந்த சாதி அடிப்படையிலான பாகுபாடு, பாலின அடிப்படையிலான பாகுபாடு இதெல்லாம் புதுச்சேரியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் பேச்சிலேருந்து கேட்டேன். எந்த மாதிரியான வேறுபாடுகள் அங்கே அதிகமாக இருக்குது, ஏன் அப்படி இருக்கிறது? வணக்கம். எனது பேர் நித்யானந்தம். ஏப்ரல் 14 இயக்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவராக இருக்கிறேன். இது சென்னையில் தலைமையிடம் ஏப்ரல் 14 இயக்கத்தின் நிறுவனர் சசிகுமார் தலைமையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. புதுச்சேரியின் குரல் கொடுத்தின் காரணமாக இந்த இயக்கத்தில் தொடர்ந்து நாம் செயல்பட்டு வருகிறோம். புதுச்சேரி என்பது ஒரு சிறிய மாநிலம். சுமார் 12 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சிறிய மாநிலம். யூனியன் 30. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் மக்கள் தான் தாழ்த்தப்பட்ட வசிக்கிறாங்க. இதிலே பாகுபாடு. ஒரே கிராமத்தில் வசிப்பாங்க. அங்கே வசிக்கும் பொழுது அவர்களே ஆதாரம் உள்ளவர்கள், ஆதாரம் இல்லாதவர்கள் என்று இரு பிரிவாக வாழ்ந்து வருகின்றனர். ஆதாரம் இல்லைன்னா சாதி, அந்த ஆதாரமா? சாதிக்கான ஆதாரம், அந்த சான்றிதழ் கிடைக்கும். சான்றிதழ்கள் 1964 ஆதாரம் இருந்தால் மட்டுமே புதுவையில் தாழ்த்தப்பட்டோருக்கான கல்வி, இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு பெற முடியும். இல்லை என்றால் அவங்க பொதுப்பட்டியலில் தான் தள்ளப்படுகிறார்கள். 5/3/1964 அன்று குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அந்த ஆணையில் 5/3/1964 அன்று புதுச்சேரியில் வரையறுக்கப்பட்ட 15 ஜாதிகள், அந்த 15 ஜாதிகள் வரையறுக்கப்பட்ட ஜாதிகள், அவர்கள் மட்டும்தான் புதுவையிலே இடஒதுக்கீடு பெற முடியும். 64 இடஒதுக்கீடு ஆண்டு கிடையாது, வரையறுக்கப்பட்ட ஜாதிகள். இப்பொழுது மகர் என்ற ஒரு இனம் உள்ளது. பறையர், வேட்டையன் போன்ற 15 ஜாதிகள் உள்ளது. அதில் அருந்ததியர் போன்ற 15 ஜாதிகள் இருக்குது. மகர்னு இனம் இருக்குது. அது மகாராஷ்டிரத்தில் தானே அந்த மகர். இப்போ மகர் இனம் புதுச்சேரிக்கு வந்தால் அவங்க மைக்ரண்ட் தான். வகைப்படுத்தப்பட்ட இந்த வரையறையில் இல்லாத ஜாதிகள் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் இருக்காங்க, புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் இருக்காங்க. இது 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வி வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்பட்ட சமூகம். தமிழகம் என்பது கலாச்சாரம், மொழி, பெண் கொடுத்து பொன்னெடுத்தல் போன்ற உறவுமுறைகளால் ஒரு ஒன்றிய மாநிலம் தமிழகம் புதுச்சேரி என்பது. ஒரு சின்ன ஒரு கோடு தான். கோட்டுக்கு இடையில் தமிழகம் புதுச்சேரி இணைந்துள்ளது. புதுச்சேரி சுற்றி தமிழக பகுதிகள் தான் இருக்கின்றன. இப்போ உறவு முறையோடு இருப்பதனால மொழி கலாச்சாரத்தில் பெண் கொடுத்து பெண் எடுப்பது ஒரு வழக்கமாக நடந்து வருகிறது. இப்போ புதுச்சேரியிலே 1995 ஆண்டு அரசு மக்களை இருபிரிவாக பிரிக்கிறது. அது என்னவென்று சொன்னால் 1964 ஆதாரம் உள்ளவர்கள் மட்டுமே புதுச்சேரியை சேர்ந்தவர்கள். 64 ஆதாரம் இல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டாது என்ற சூழ்நிலை புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிடுகிறது 1995 ஆண்டு. அப்போ என்ன சொன்னால், புதுச்சேரியில் பெற்றோர் பிறந்திருக்கணும், பேரண்ட் தான் போடுறாங்க. பெற்றோர் தான் ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க. இதை எதிர்த்து பாண்டிச்சேரி வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்க வழக்குக்கு போகிறாங்க. ஆதிதிராவிடர்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு அடிப்படையில், ஏதோ இந்த தமிழ்நாட்டிலேயோ அல்லது புதுச்சேரியிலையோ ஆதிதிராவிடர்கள் அப்படின்ற ஒரு சான்றிதழ் இல்லாமலே இருக்கிறாங்களா? ஆமாம் சார். இப்போ புதுச்சேரியில் அந்த 1.5 லட்சம் மக்கள் சாதி சான்றிதழே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஜாதி சான்று கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மைக்ரண்ட் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் அரசின் நலத்திட்டங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். கல்வி இடஒதுக்கீடுக்கு பொருந்தாது. கல்வி இடஒதுக்கீடில் புறக்கணிக்கப்படுறாங்க அவங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசப்படுகிற இந்த நேரத்தில் பக்கத்து மாநிலம், அதுவும் ஒரே மொழி பேசுகிற மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா?
கண்டிப்பாக சார். 30 ஆண்டு காலாக அந்த மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் புறக்கணிக்கப்பட்டு அகதிகளாகவும் பாலின பாகுபாடுக்கு உட்படுறதுக்களாகவும் இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். அது என்ன பாலின பாகுபாடுன்றீங்க? பாலின பாகுபாடுனா புதுச்சேரியிலே 95ஆம் ஆண்டு ஒரு மெமோரண்டம் போடுறாங்க, அரசாணை வெளியிடுறாங்க. அதை எதிர்த்து வெல்ஃபேர் அசோசியேஷன் போகிறாங்க. அந்த அரசாணை என்ன, அதோட சரத்து உள்ள சார்? அந்த அரசாணையினுடைய பொருளடக்கம் என்ன? பொருளடக்கம் புதுச்சேரியில் பிறந்த பெற்றோர்களின் பிள்ளைகள் மட்டுமே, பெற்றோர் 1964 ஆதாரத்துடன் வைத்திருக்கும் மூதாதா பாரம்பரிய குடும்பம் மட்டுமே புதுச்சேரியில் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கல்வி வேலை வாய்ப்பை பெற முடியும். பெற்றோர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஆதி திராவிடர்களுக்கு அது கிடையாது. அவர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன் வந்திருந்தாலும் 1965 புதுச்சேரிக்கு எந்த மாற்று மாநிலத்தைச் சேர்ந்த அல்லது ஆதாரம் இல்லாத தலித்கள் புதுவையில் இருந்தால் அவர்கள் அகதிகளாகத்தான், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இங்கு நடத்தப்படுகிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆதி திராவிடர் சான்றிதழ்னு வச்சுருக்காரு. ஓகே சார். அதோட அங்கே வந்து குடிபெயர்றாரு. ஆமாம். அப்போ அந்த சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லை அதை புறந்தள்ளின்றாங்களா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் பொதுப்பட்டியல் தான் வந்து கல்வி வேலைவாய்ப்பில் பொதுப்பட்டியல் தான் வசிப்பார். இப்போ 95க்கு அப்புறம் 2000 ஒரு மெமரண்டம் போடுறாங்க புதுச்சேரி அரசு. அப்போ வருவாய்த்துறை மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா கிறித்தவர்கள் தலித் மக்கள், இந்துவாக இருக்கிற தலித் மக்கள் கிறித்தவர்களாக மாறிவிட்டால் அவங்களுக்கு சலுகை கிடையாது. அது மாதிரி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகள் அங்கே போனால் அங்கே சலுகை கிடையாது. இப்படி ஒரு பாகுபாடு. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ 60 வருடங்களுக்கு போய் புதுவையில் குடியேறிந்தாலும் சலுகை கிடையாது. 60 வருடங்களுக்கு முன் அங்கேயே பிறந்து கல்வி அறிவு இல்லாத சூழலில் ஆதாரம் இல்லாத, அப்போ 2000 முதல் கல்வியால் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திட்டம் போய் பிறந்த பதிவு, சொத்து பத்திரம், நிலப்பட்டா போன்ற கேட்பது, மனைப்பட்டா கேட்டு அவர்களும் அங்கு ஆதாரம் இல்லாதவர்கள் தான் வசித்து வருகின்றனர். அப்போ அந்த காலகட்டத்தில் கல்வி அறிவு உள்ளவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், பிறந்த பதிவு, மனைப்பட்டா போன்ற வைத்தியர்கள் மட்டுமே அங்கு அந்த 16% கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுகின்றனர். இப்போ இப்படி ஒரு சிக்கல் பக்கத்து பகுதியில் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, அங்கே இருக்கிறவங்களும் அதை பற்றி பேசுகிறதா தெரியலையே. தமிழகத்திலிருந்து இப்போ தமிழ்நாடு வந்து மொழி வாரியாக தமிழ் மொழி பாடநூல், அரசியல் கட்சி கூட தமிழ்நாடு தான் தலைமையாக கொண்டு நடத்துகிறாங்க புதுச்சேரிக்கு. கேட்டால் இங்கே உள்ள திட்டங்கள் தானே இங்கே அமல்படுத்துகிறோம். ஆனால் இந்த சமூக பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளுகின்ற கட்சிகளும் சரி, அவர்களுக்குள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினவாதத்தை ஏற்படுத்துவதே அரசு தான். அவர்கள் சுயலாபத்துக்காக இந்த சிறப்பு குறு நிதியை துண்டாடுவதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி ஒரு 64 ஆதாரத்தை நிர்ணயம் செய்து அரசு இந்த மக்களை இதை பிளவுபடுத்தும் வேலையை செய்து வருகிறது. இப்போ ஆதிதிராவிட மக்களின் வாக்குகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இங்கே உள்ள அரசியல் கட்சிகள்? வேண்டும், பிளவுபடுத்தப்பட்டு வேண்டும், அப்படி தான் நினைக்கிறார்கள். இப்போ இதை எதிர்த்து காரைக்கால் சேர்ந்த ஜெயா அம்மையார் அவர்கள் 95 மெமரண்டம் போடுறாங்க. மெமரண்டம் வந்து பேரண்ட்னு போடுறாங்க, பெற்றோர்கள்னு தான் மெமரண்டம் போடுறாங்க. அப்போ 2000 ஒரு மெமரண்டம் போடுறாங்க. 2000 ஒரு மெமரண்டம் அதை மாற்றுறேன்னா 1964 ஆதாரம் வைத்துள்ள ஃபாதர் ஒன்லி, தந்தை மட்டும் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு ஒன்று திருத்துறாங்க. அதை இப்போ 2002 காரைக்காலை சேர்ந்த ஜெயா அம்மையார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க. 2000 சரி 2002 வழக்கு தொடர்றாங்க. 2002 வழக்கு தொடரும்போது நீங்கள் வந்து நான் இங்கே பிறந்தேன், நான் 1960 பிறந்திருக்கிறேன், இங்கே தான் என் பிள்ளையும் இங்கே தான் பிறந்திருக்குது, எனக்கு சான்றிதழ் கொடுங்க, ஜாதி சான்றிதழ் கொடுங்க, தாய் வழியில் ஜாதி சான்றிதழ், பெண்ணையும் பூர்வீகமாக கருதி பாலின பாகுபாடு பார்க்காம எனக்கு சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு 2004 அவங்களுக்கு ஆதரவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆர்டிக்கல் 14-15 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா, இந்திய மாநிலத்தை சேர்ந்தவங்ககிட்ட மொழி, இனம், பிறந்த இடம், சாதி, பெண் என்ற பாலின பாகுபாடு பார்க்கக்கூடாது சொல்லிட்டு ஆர்டிக்கல் 14-15 பேஸ் பண்ணி இவங்களுடைய 2000 போட்ட
மெமோரண்டத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது. நீங்கள் போட்டது பாலின பாகுபாடுக்கு எதிராக உள்ளது. உங்களுடைய 2000 சிடி ரெவென்யூ 9565 2000 போட்ட அந்த வருவாய்த்துறையினால் போடப்பட்ட அந்த மெமோரண்டம், அந்த அரசாணையை வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி எதிராக உள்ளதுன்னு சொல்லி எதிராக உள்ளது அப்படின்னு தீர்ப்பு. ஆமாம், பெண்ணில பாலின பாகுபாடுக்கு எதிராக உள்ளது. பாலினத்துக்கு எதிராக பாலினத்துக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த அரசு அந்த அம்மையார் வழக்கை எடுத்து புதுச்சேரி அரசு திரும்பவும் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. அரசு 2 பெஞ்சு நீதிபதிகள் கொண்ட வழக்கு நீதிபதி கிட்ட போகும்பொழுது திரும்பவும் 2005 அப்பீல் போகிறாங்க. 2010 ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்புனா, அந்த சிங்கிள் ஜட்ஜி கொடுத்தாரல்ல, அந்த தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். நீங்கள் வந்து இது வைலண்ட்டு, 14 ஆர்டிக்கலுக்கு எதிரான வைலண்ட், இது பாலின பாகுபாடுக்கு நீங்கள் வந்து எதிராக செயல்படுறீங்க, அதனால் வந்து அந்த தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் சொல்லிட்டு ஒரு மகத்தான 2010 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2010 தீர்ப்பையும் இந்த அரசு எதிர்த்து மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. 2014 சொல்லும்பொழுது 2014 19/4/2023 தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருதுன்னா, தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பையும் 2 பெஞ்ச் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பையும் 2004 2010 2 நீதிபதியும் உறுதி செய்து உத்தரவிடுகிறது. இவங்களுடைய புதுச்சேரி அரசு வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவங்களுக்கு அந்த தீர்ப்பை உறுதி செய்ய உத்தரவிடுகிறது. தீர்ப்பு வந்து 19/4/2023, கிட்டத்தட்ட 19-20 மாதங்கள் ஆகிறது. இதுவரை அரசாணை வெளியிடவில்லை புதுச்சேரி அரசு. புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிடவில்லை. ஒரு சிலர் சென்று நீதிமன்றம் சென்று 1 லட்சம் வரை, ஒரு நபருக்கு 1 லட்சம் வரை செலவு செய்தால் நீதிமன்றம் சென்று தீர்ப்பு வாங்கி வரலாம். இது தலித் சமூகத்துக்கு மட்டும் உண்டான பிரச்சனைகள் கிடையாது. பிற்படுத்தப்பட்டோருக்கு வரையறை ஆண்டு இடஒதுக்கீடு கல்வி பெறுவதற்கு 2001, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த சமூகத்திற்கு எம்பிசி ஓபிசிக்கு அவர்களுக்கும் என்ன சொல்கிறார்கள், 2001 ஆதாரம் இருந்தால்தான். 2001க்கு அப்புறம் திருமணம் செய்து கொண்டு புதுவைக்கே திரும்பிய பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் மைக்ரண்ட் தான், இங்கே உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது. அப்போ அவர்களும் அந்த சமுதாயத்திலும் பிற்படுத்தல் சமூகத்தில் எம்பிசி ஓபிசிலும் ஒரு 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ 3 லட்சம் மக்களும் 1 லட்சம் செலவு செய்தால் தான், ஒரு நபரும் 1 லட்சம் செலவு செய்து அந்த ஜெயாவின் உச்ச நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றால்தான் ஜாதி சான்றிதழ் பெற முடியும் சூழ்நிலை உள்ளது. அதான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா, அதன் அடிப்படையில் எல்லாரும் கொடுக்கறது தானே வழக்கம். நாங்கள் அப்படி இப்போ சென்றால், நாங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் நம்மளுடைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்றால் அரசாங்கம் ஜிஓ போட வேண்டும் என்று அவர் சப் கலெக்டரை காட்டுறாரு, சப் கலெக்டர் கலெக்டரை காட்டுறாரு, கலெக்டர் ரெவன்யூ செக்ரட்டரை காட்டுறாரு. இப்படி பெண்ணினத்துக்கு எதிராக பாலின பாகுபாடு பார்ப்பதில் புதுச்சேரி அரசு இந்தியாவிலே முதலிடம் வகிக்கிறது. நீங்கள் நேரடியாக அரசு, அதாவது முதலமைச்சர்கிட்ட ஏன் சார் போகலை, இதை பற்றி கொண்டு போனீங்களா? இது சம்மந்தமாக பலமுறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். முதலமைச்சரை சந்தித்து கொடுத்துருக்கோம், தலைமைச் செயலரை சந்தித்து கொடுத்துருக்குறோம், ஆளுநரை சந்தித்து கொடுத்துருக்குறோம். அனைத்து இது சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையில் அனைத்து அதிகாரிகளையும், மாவட்ட ஆட்சியர் அனைவரையும் கண்டித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி விட்டோம். இப்போ அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி கட்சி தலைவர்கிட்டையெல்லாம் கொடுத்து அது பேசுகிறீங்களா? அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஆதரவு கேட்கும்போது எங்களுக்கு இதுவரை வெளிப்படையான ஆதரவு கிடைக்கவில்லை. 2007 எங்களை ஆதரித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் மட்டுமே எங்களை ஆதரித்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற தீர்ப்புகளை அமுல்படுத்த வேண்டும், இந்த மக்களை நீங்கள் அலைகழிக்கிறீர்கள், இவர்கள் கல்வி இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறது என்று 2007 இன்று வரை எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த மக்களுக்கெல்லாம், சலுகை மறுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் இருக்கா? சலுகை மறுக்கப்பட்டவங்களும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டுரிமை, நலத்திட்டம்லாம் கொடுப்பாங்க சார். இலவச துணி, 5 லட்சம் வீட்டு லோன் மானியம், ஃபுல் ஃப்ரீ 5 லட்சம் வீட்டு லோன் அதெல்லாம் இருக்குது. திருமண உதவித்தொகை, இடஒதுக்கீடு மாத்திரம் இல்லைன்றீங்க? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, இலவச கல்வி மறுக்கப்படுகிறது. புதுவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தால் எந்த தனியார் பள்ளியிலும் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம்.
எந்த ஒரு மாணவரும் மாணவியாக இருந்தாலும் ஃப்ரீயாக படிக்கலாம், ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி வரை. தனியார் பள்ளியில் ஒரு குறைந்த அளவு தானே, ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்களே, 25 விழுக்காடு ஏதோ. இது புதுவையில் வந்து இலவச கல்வி திட்டம், ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி வரை. தனியார் பள்ளிகள், தனியார் பள்ளியில் அந்த 64 ஆதாரம் இருந்தால் மட்டுமே அங்கே தனியார் பள்ளியில் நீங்கள் வந்து இலவசமாக எந்த பள்ளியில் வேணாலும் கல்வி கற்றுக்கலாம். தனியார் எந்த பள்ளியில் வேணாலும் அது 100 குழந்தைகளும் அந்த விழுக்காடுலாம் கிடையாது, 100% ஃப்ரீ. அப்போ அந்த ஒரே தெருவில் ஒரு 20 குடும்பங்கள் இருக்கும். இப்போ அது இல்லைன்றீங்களா இங்கே? ஆமாம், ஒரே தெருவில் 100 குடும்பங்கள் இருக்கும். 100 குடும்பத்தில் 30% பேர் மட்டும்தான், 30 குடும்பம் மட்டும்தான் அந்த இலவச கல்வியில் பங்கு பெறுவாங்க. ஆதாரம் இல்லாத காரணத்தால் அந்த 70% பாதிக்கப்படுறாங்க. அவங்க கட்டணம் கட்டி தான் படிக்கிறாங்க. ஆனால் தலித்தாக இருந்து தலித்துக்கு உண்டான அந்த இலவச கல்வியை பெற முடியல. இப்போ புதுச்சேரி பகுதியின் ஆளுகைக்குட்பட்ட மக்கள், ஆதிதிராவிட மக்கள், அந்த பகுதியின் குடிமக்கள் அப்படின்ற ஒரு சான்று வேணும். ஆமாம் சார், 1964 ஆதாரங்கள் இருக்கணும். ஆதாரம் வைத்திருந்தால், இப்பொழுது நான் இருக்கிறேன், இல்லை ஒரு 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 மாணவர் இருக்கிறார், அந்த மாணவர் அவர் தந்தைக்கு ஆதாரம் இல்லை, ஒரு 50 வருடங்களுக்கு முன் இங்கே வந்து விட்டார். 50 வருடங்களுக்கு முன் புதுவைக்கு திருமணம் செய்து கொண்டு ஒரு உறவினரை திருமணம் செய்து புதுவைக்கு வந்து விட்டார். அந்த அம்மையார் 1962 பிறந்துள்ளனர். அவருக்கு பிறந்த பதிவு உள்ளது. அவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. பெண் வழிக்கு தாய் வழி சான்றிதழுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளது, உயர்நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது, மறுக்கப்படுகிறது. ஆனால் அந்த 1962 பதிவை வைத்துக்கொண்டு அவருடைய தம்பி பிள்ளைகள் பயன்பெறலாம். அவருடைய தம்பி பிள்ளைகள் புதுச்சேரியில் பயன்பெறலாம். ஆனால் அவர் வெளிமாநிலத்திலிருந்து திருமணம் செய்து கொண்டு 50 ஆண்டுகளுக்கு என்பதால் அவங்களுடைய சந்ததியினருக்கு கொடுக்கல. பெண்களோட அதான் பெண் உரிமை புறக்கணிக்கப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது புதுச்சேரியில். பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க, பெண்களுக்கு குடும்பத் தலைவர் காசு பெண்கள் வங்கி கணக்கில் தான் செலுத்துகிறாங்க. குடும்ப அட்டையில் ரேஷன் கார்டில் பெண்களை தான் குடும்பத் தலைவராக போட்டிருக்காங்க. அப்போ அனைத்து திட்டங்களையும் பெண்களை முன்னிறுத்தும் இந்த புதுச்சேரி அரசு, ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளும் சரி, போலி நாடகம் போட்டு இந்த சமுதாயத்தை கூறு போட்டு பெண்ணினத்துக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நீங்கள் 1000 இலவசங்களை கொடுத்தாலும், கல்வி கொடுத்தால் அடிப்படை உரிமையை மறுக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்புக்கு மேல் சென்றால் நீங்கள் ஜாதி சான்று இல்லாமல் பொதுப்பட்டியலில் தான் வசித்து வருகின்றனர் அகதிகளாக. அப்பொழுது நாங்கள் பல சுவரொட்டிகளாகவும் துண்டறிக்கைகளாகவும் இலங்கை தமிழர்களுக்காக போராடுகிறோம். மற்ற மாநிலங்களிலும் மொழிவாதம் இல்லாமல் மற்ற மாநில தலித்துகளுக்கெல்லாம் போராடுகிறோம். எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறோம், துண்டறிக்கை விடுகிறோம், போஸ்டர் ஒட்டுகிறோம். அப்பொழுது சமூக வலைதளங்களில் எங்களுக்கு ஆதரவாக ஏப்ரல் 14 இயக்கம் சசிகுமார் அவர்கள் சமூக வலைதளத்திலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன் என்று எங்களுக்காக பல சுவரொட்டிகளாகவும் துண்டறிக்கைகளாகவும் குரல் கொடுத்தார். அவர் அழுத்தத்தின் பேரில் அண்ணன் புரட்சி தமிழகம் ஏற்பட் மூர்த்தியார் அவர்கள் அவர் ஒரு காணொலி எங்களுக்காக புதுச்சேரியில் நடக்கும் சாதி அவலநிலை, சாதிக்குள்ளே தீண்டாமை வன்கொடுமை நடக்குது, உட்சாதிக்குள்ளே 2 பிரிவாக உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று ஒரு காணொலி மூலம் அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சேலம் ஜங்ஷன் அண்ணாதுரை அவர்கள் அவரும் ஒரு காணொலி மூலமா அழுத்தத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் எங்களுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன் மிகப்பெரிய ஒரு 2014 வரைக்கும் போராடி இருக்காங்க. அப்புறம் வந்து ஜெனரேஷன் மாறும் பொழுது போராளிகள் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தொடங்கும் பொழுது அப்போ திரும்ப அந்த தலைவர்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கேட்குறோம். இதெல்லாம் நடந்தும் கூட அந்த அரசின் முடிவு மாற்றப்படவில்லை. மக்களை இலையடிக்கிறது. கோர்ட்டுக்கு செல்லுங்கள், அதிகாரிகளே சொல்லுகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் சரி, துணை மாவட்ட ஆட்சியர், நீங்கள் கோர்ட்டுக்கு சென்று நீதி வழங்குங்கள். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் கோர்ட்டுக்கு செல்லுங்கள், 1 லட்ச ரூபாய் செலவு செய்து உயர்நீதிமன்றத்தை நாடி நீங்கள் ஜாதி சான்று பெறுங்கள். ஏன் 19 மாதங்களாகியும் உங்களால் ஏன் அரசாணை போட முடியவில்லை? உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆர்டிகல் 15, 14, 15 பாலின பாகுபாடு, சாதி மத இன பிறப்பு பாகுபாடாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமே சொல்லுது. எப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு 14, 15க்கு எதிராக இந்த புதுச்சேரி அரசு பெண்ணினங்களுக்கு எதிராக பெண்ணின் வாக்குகளை மட்டும் பெற்று பெண்ணின் சுதந்திரத்தை பறித்து பெண்களுக்கு ஜாதி சான்றிதழ் தர உரிமையை கூட மறுக்கிறது.
இப்போ இது தொடர்பாக வேறு இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் அணுகியிருக்கீங்களா? இருக்கிறோம். அங்கே இருக்கிற தமிழ் புதுவையில் இருக்கிற அனைத்து கட்சிகளிடம் இதை தெரிவித்து விட்டோம். ஆண்ட கட்சிகளும் சரி, எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சிகளும் சரி, ஒரு சிலர் வந்து உங்களுக்குள்ளே பேசி கொண்டு வாருங்கள், எங்களையும் மோத விடுவது, எங்கள் சொந்த பந்தங்களையும் மோத விடுவது. எங்களுக்குள் இப்போ நான் படிக்கலாம், நான் ஆண் வழியில் படிக்கலாம், என்னுடைய அக்கா பிள்ளைகளோ தங்கை பிள்ளைகளோ படிக்கக்கூடாது. அப்படிதான் வந்து அரசாங்கம் எங்களை பிளவுபடுத்தி எங்களுக்குள் ஒரு இரு கத்தி கூர்முனைகளை மோத விடுகிறது. அப்படி என்றால் இது மாதிரி சூழலில் அரசுக்கு என்ன லாபம்? அரசுக்கு வந்து ஆதிதிராவிடத்துறை இன்றைக்கு புதுவையில் பெரும் ஊழல் துறையாக மாறி வருகிறது. இன்றைக்கு புதுவையிலே எண்ணற்ற நிதி வந்து அனைத்து துறைகளுக்கும் மடைமாற்றம் செய்கிறது. உண்மையாக ஆதிதிராவிடர் மக்களுக்கு அந்த நிதி செலவுபட செய்யவில்லை. சிறப்பு கூறு நிதி என்று ஒரு 16 விழுக்காடு வரும். 1000 கோடி வருகிற என்றால் அது 160 கோடி அந்த மக்களுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும். அந்த மக்கள் அடிப்படை வசதியிலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் புறக்கணிக்கப்பட்டாலும் பல பல பொய்யான காரணங்களும் சொல்லி இந்த அரசு நிதியை மடைமாற்றம் செய்கிறது மாற்றுத்துறைகளுக்கு. இம்மாதிரியான நேரங்களில் இப்படி ஒரு எதிரான நிகழ்வுகள் நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதற்குள்ளே போய் அந்த மக்களுக்கான உரிமையை பெற்று தருவது தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. ஆனால் அங்கே அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? கடந்த ஓராண்டுகளாக எழுச்சி சமரை சந்தித்தோம். நாங்கள் குழுவாக செயல்பட்டு எழுச்சி சமரை சந்தித்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதுலேயும் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்சியின் புதுச்சேரியிலே தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் சரி, மாநில பொறுப்பில் ஒரு சிலரும் சரி, தொகுதி பொறுப்பு ஒட்டுமொத்தமாக அதுலேயும் 60 விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் செல்லும் பொழுது இது காலம் கடந்து கொண்டே 30 வருடமாக இந்த இருப்பதால், இந்த 64 இருப்பதால் ஒட்டுமொத்தமாக நம் சமூகம் பின்னோக்கி செல்கிறது. ஒட்டுமொத்த நமது தலித்தினுக்கு தலைவராக விளங்கும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அணுகினோம். அவருடைய ஆணைப்படி புதுச்சேரியின் மாநில முதன்மை செயலாளர் திரு பொழிலன் அவர்கள் எங்களின் கோரிக்கை ஏற்று கடந்த ஓராண்டுகளாக தலைமை செயலரை சந்திப்பது, முதல்வரை சந்திப்பது, ஆளுநரை சந்தித்து அழுத்தம் கொடுப்பது போன்ற, மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அழுத்தம் கொடுப்பது, ஓராண்டுகளாக எங்களின் கோரிக்கைக்காக கடுமையாக அவர் அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அணிக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறார். தாலுக்கா அலுவலர்களின் போராட்டம் நடத்தியிருக்கிறார். கடந்த 27ஆம் தேதி ஒரு 3000 நபர்களை அழைத்து எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க விசிக கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் அண்ணன் பொழிலன் அவர்கள் 3000 பாதிக்கப்பட்ட நபர்களை அழைத்து விசிக தலைமையிலே புதுச்சேரி அரசுக்கு ஒரு மாபெரும் கண்டன பேரவை, சட்டசபை முற்றுகையிடும் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தி அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்துள்ளார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த போராட்டங்கள் மூலமாக அரசில் எதுவும் மாற்றங்கள் தெரிகிறதா? அரசு ஒவ்வொரு முறையும் நாம் செல்லும்போது இப்பொழுதில்லை, அரசு இதற்கு முன்னாடியும் விசிகாவின் முதன்மை செயலாளர் அண்ணன் பொழிலன் அவர்கள், விழுப்புரம் விசிக கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட எம்பியுமான திரு ரவிக்குமார் அவர்களை அழைத்து ஆளுநரையும் முதல்வரையும் சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்பு 6 மாதங்களுக்கு முன்பு. இப்படி தொடர்ந்து விசிகா சார்பில் அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த முன்னெடுப்புகள்லாம் சேர்ந்து இந்த வர்ற தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கான சலுகை கிடைப்பதற்கான ஆணைகள் வெளிவரும் என்று நினைக்கிறீங்களா? வெளிவரும் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம். என்றால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து எழுச்சி தமிழரும் புதுவைக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பெண்களை பூர்வீகமாக கருதி நீங்கள் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு பல நிகழ்வுகளில் பங்கேற்கும் பொழுது புதுவையிலேயே இது பத்திரிகைகளை சந்தித்து பேட்டி கொடுத்துள்ளார். தொடர்ந்து பேசுவோம். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் போராடினாங்க, நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. வேறு நிறைய அரசியல் அமைப்புகளும் சரி, ஆதிதிராவிட இனம் சம்பந்தமான அமைப்புகளும் சரி இருக்காங்க. அவங்களாம் உங்களோட இணைந்து போராடலையா? சிறு சிறு அமைப்புகள் போராடி கொண்டு தான் சார் இருக்காங்க. எங்களுடன் நிறைய அமைப்புகள் இயக்கமாக இருந்து எங்களுடன் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 30/9/2024 புதுச்சேரியில் வடக்கு மாவட்ட
சப் கலெக்டராக இருந்த அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மெமோரண்டத்தை போடுறார். மெமோரண்டத்தை போடும்பொழுது என்னென்னா ஜெயா வழக்கை ஆதாரமாக கொண்டு அனைத்து தாலுக்காக்களிலும் அவருக்கு உட்பட்ட தாலுக்காக்களில் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி தீர்ப்பு நகல் கேட்காமல் சான்றிதழ் வழங்கலான்னு ஒரு மெமோரண்டம் போடுறார். அதன் அடிப்படையில் புதுவை முழுவதும் சான்றிதழ் கொடுக்கப்பட்டு வருகிறது. இடையில் ஒரு சில போராட்டங்களின் காரணமாக நிறுத்தப்படுகிறது. அது வழக்குக்கும் செல்லுகிறார்கள் அரசை எதிர்த்து, நீங்கள் மெமோரண்டம் போட்டது தவறு என்று, சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று. அது யார் அந்த மாதிரி பண்ணுறது? ஆதி திராவிடர்களே வேற யாரும் எங்களை இந்த சமூகத்தை கல்வி கற்க விடாமல் வேலைவாய்ப்பு விடாமல் சொந்தங்களை ஆண் வழி என்ற போர்வையில் அவர்கள் சின்ன போராட்டம் நடத்தும் பொழுது வழக்குக்கு செல்றாங்க. 30-9 ஆண் வழின்னு வந்தவங்களுக்கு பெண் குழந்தையே பிறக்காதா? அது அப்படிதான் நினைக்கிறாங்க சார். பெண் குழந்தை பிறக்காத பெண்ணினத்தை சொந்த தங்கை, சொந்த அக்கா, அவருடைய அக்காவுடைய ஆதாரத்தை வைத்து தான் படிக்கலாம், தன் பிள்ளைகள் படிக்கலாம். ஆனால் சொந்த தங்கச்சி அக்கா பசங்கள் படிக்கக்கூடாது, ஒரே வயிற்றில் பிறந்தால். இப்போது நீங்கள் அந்த தீர்ப்புலாம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்புலாம் வாங்கினீங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஏதாவது வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கா? கண்டிப்பாக சார். வேலை வாய்ப்புகளை அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போட்ட அந்த மெமோரண்டத்தை வச்சு ஜெயாவின் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை வைத்து நாங்கள் தாலுக்கா அளவில் அனைத்து 4 தாலுக்கா அளவுகளிலும் சுமார் 200 சான்றிதழ்கள் பெற்றோம். அதில் ஒரு மருத்துவ சீற்றையும் பெற்றோம். ஸ்ரீநிஜா என்ற மாணவிக்கு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ சீற்றையும் பெற்றோம். அதன் பிறகு அந்த 200 சான்றிதழ் பெற்றவர்கள் அனைவரும் இலவச கல்வியில் பங்கேற்றார்கள். ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். இடையில் சிறு போராட்டத்தின் காரணமாக அந்த அர்ஜுன் ராமகிருஷ்ணன் சப் கலெக்டரை காரைக்காலுக்கு மாற்றம் செய்கிறார்கள். தற்சமயம் சான்றிதழ் நிறுத்துகிறார்கள். நாங்கள் சென்று முறையிடும் தாலுக்கா கலெக்டரு, சப் கலெக்டரு சென்று ஏன் நிறுத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது இதில் இஷ்யூ வருது, எதிர் போராட்டங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை திசை திருப்புகிறார்கள். நாங்கள் உடனே உயர்நீதிமன்றத்தை நாடுகிறோம். உயர்நீதிமன்றத்தை நாடும் பொழுது தனித்தனியாக நீங்கள் உயர்நீதிமன்றம் கூட தீர்ப்பு வாங்கி வாருங்கள், தனித்தனியாக தீர்ப்பு வாங்கியவர்கள் மட்டுமே திரும்பவும் நாங்கள் ஒரு 50 பேர் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் செலவு செய்து தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். அவர்களில் ஒரு ஆசிரியர் பணிக்கு ஒருத்தர் சேர்ந்துள்ளார். மற்ற 49 பேரும் இன்றைக்கு இலவச கல்வியில் பங்கேற்கிறாங்க. வேலைவாய்ப்புக்கு பல விண்ணப்பித்துள்ளார்கள். இது இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, எம்பிசி சமூகத்தைச் சேர்ந்த ரம்யா என்ற மாணவி 25/7/2024 அவங்க தாய்க்கு பூர்வீகமாக உயர்நீதிமன்றத்தில் அவங்களும் தீர்ப்பு வாங்கிட்டு இன்றைக்கி பயனாளியாக சேர்ந்துருக்கிறாங்க. இப்படி மொத்தம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சமூக பெண்களும் 3 லட்சம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஒரே ஆணையின் கீழ் அந்த 3 லட்சம் பேர்களும் பயனடைவதை விடுத்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீதிமன்ற படியேறி பெறுகிற ஒரு அவலநிலை இங்கே இருக்கிறதுன்னு சொல்லி. ஆமாம் சார். அதான் ஒவ்வொருவரும் 1 லட்சம் செலவு செய்யணும் ஒரு அரசின் எழுதப்படாத ஒரு திட்டமாக உள்ளது. நீங்கள் ஜாதி சான்று வேண்டும் என்றால் நீதிமன்றம் சென்று 1 லட்சம் செலவு செய்து பெற்று வாருங்கள். இது அரசின் பெண்களுக்கு எதிரான ஒரு எழுதப்படாத ஒரு திட்டமாக உள்ளது. புதுவையில் தொடர்ந்து ரங்கசாமி அவர்கள் ஒரு பெரும் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்து கொண்டே இருக்கிறார். அந்த அமைப்பில், அதாவது அந்த ஆட்சியில் அடுத்த தேர்தலில் மாற்றங்கள் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். யார் அடுத்த ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஆட்சி எங்களுடைய வாக்குகள் நாங்கள் யாருக்கு போகணும்னு முடிவெடுக்கலை. தேர்தலை புறக்கணிக்கலாமா அல்லது எங்களில் ஒருவரை நாங்கள் மகளிரை நியமிக்கலாமா என்ற சூழல் உள்ளது. எங்களை பொறுத்தவரை ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் எங்கள் கல்வி இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட கட்சிகள் தான். 30 வருடங்களாக நாங்கள் அகதிகளாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக பாலின பாகுபாடில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க முயற்சி செய்கிறோம் தவிர தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவதில்லை. இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் ஒரு ஆதி திராவிட தலைவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற ஒரு நல்ல நோக்கமுடைய ஆளுநரை நீங்கள் சந்திக்கலாமே, இதை பற்றி பேசலாமே அவர்கிட்ட? ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநருங்க சார். அவர் தான் ஒரு ஆதி திராவிடர் தான் முதலமைச்சராக வரணும் தமிழ்நாட்டுக்குன்னு பேசுகிறார். எங்களுடைய ஆளுநரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோமே. இப்போ கேரளாவில் எங்கள் ஆளுநரை சந்தித்து சொல்லியிருக்கிறோம். கைலாஷ்நாதன் சொல்லிட்டு எங்களுடைய ஆளுநர். குஜராத்தில்
பிரதமர் மோடிக்கு உதவியாளராக இருந்திருக்காங்க. அங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி பேசி மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துருக்குறோம். ஆனாலும் எதுவும் நடக்கலை. நான் நடைமுறை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் நடைமுறைப்படுத்துகிறேன், அரசாங்கத்துடன் பேசி நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிற அவசரம் 21 மாதங்களாக நாங்கள் அலைகழிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ ரங்கசாமி அவர்களோட பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் தான் சார் இருக்காங்க. அப்படி இருந்தும் இத்தனை ஆண்டு காலமாக தான் முடிய போகுது. 2026 மறுபடியும் தேர்தல் வந்துடும். அது வரைக்கும் செய்யாதவங்க இனிமேல் செய்வாங்கன்ற நினைவு உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக செய்வார்னு எதிர்பார்க்குறேன் சார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி உள்ள சமூக அமைப்புகள், திராவிடர் கழகம், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம், பெரியார் தாய்மானவர் இயக்கம், மீனவர் விடுதலை வேங்கைகள், சகோதரர் மங்கையர் செல்வம், விசிகாவை சேர்ந்த தோழர் மாநில பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் தோழர் பாவாணன் போன்ற கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, பெருமாள், ராசாங்கம் போன்ற தலைவர்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களாம் வந்து கருத்தரங்கம். இப்போ இவங்க எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆமாம் சார். அவங்க தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரங்கசாமி பிஜேபியை சார்ந்தவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு வேற சொல்கிறீங்க. இது எது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எங்கள் கோரிக்கை ஏற்றுவாங்க சார். அந்த 1.5 லட்சம் மக்களில் மொத்தம் 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்து சமூகங்களிலும், தாழ்த்தப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்த சமூகம், இந்த 3 சமூகங்களிலும் 3 பிரிவு சமூகங்களிலும் 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3 லட்சம் மக்கள் அவரவர்கள் ஒரு கட்சியில் அங்கமாக வைக்கவில்லை, எல்லாம் ஒரு கட்சியில் சங்கமிக்கவில்லை. அனைத்து கட்சியிலும், ஆளுகின்ற கட்சிகளிலும், ஆளுங்கட்சிகளும், ஆண்ட கட்சிகளிலும் இருக்கின்றார்கள். அப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லா கட்சியும் சங்கமிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியிலும் விசிகாவிலே பார்த்தீங்கன்னா 50-60% அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தலைமை மாநில பொறுப்புகளும் சரி, அதன் கீழ் பொறுப்புகளும் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அங்கே இருக்கா? நாம் தமிழர் கட்சி இருக்கு. அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? அவங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுக்கல சார். ஆதரவு கொடுக்கல. நீங்கள் அவங்களை அணுகலையா, இல்லை அவர்கள் அதை மறுத்துட்டாங்களா? அணுகியும் கொடுக்கலையா? இது வரைக்கும் நாங்கள் அணுகலை சார். காரணம்? இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நிர்வாகி யாருன்னு கூட சரியாக தெரியல. அந்த அளவுக்கு ஒரு விழிப்பு அங்கே இல்லை. அதெல்லாம் நாங்கள் அணுகலை. நாம் தமிழர் அந்த புதுச்சேரி பகுதியில் இல்லை. அவ்வளோ இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு விளம்பரமான அளவுக்கு இல்லை. இப்போ புதிதாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சியின் நிர்வாகிகள் அங்கே, ஏன்னா உங்கள் செயலாளரே அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்ற போது அந்த கட்சியின் சார்ந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களா? இது வரைக்கும் நாங்கள் ஆதரவு கேட்கல சார். அவர் ஆனந்த் அவரை கூட நீங்கள் பார்க்கல. ருசி ஆனந்த் சார் ஆதரவு கேட்போம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ லைவில் இருக்கிற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு கேட்டோம். 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் மௌனம் காத்து வருகிறார்கள். 5 தனி தொகுதி சட்டமன்ற, புதுவை என்பது 30 தொகுதிகள், 5 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 5 பேரும் எங்களுக்கு எந்த வித உதவிகளும் செய்வதில்லை. இவர்கள் எக்கேடா கெட்டு போனால் என்றான். தேர்தல் என்றால் வாக்களிக்க போகிறார்கள். யாரோ ஒருத்தருக்கு வாக்களிக்க தான் போகிறார்கள். ஒன்று முன்னால் இன்னால் அந்த சூழல் இருக்கிறதுனால எங்களுக்காக ஆதரவாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டசபையில் குரல் கொடுங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அரசாணை வெளியிட தாங்கள் சட்டசபையில் குரல் கொடுங்க என்று சொன்னோம். இதுவரை குரல் கொடுக்கவில்லை. புதுச்சேரியில் நீண்ட காலமாகவே காங்கிரஸ் கட்சி அல்லது காங்கிரஸோடு இணைந்தவர்கள், காங்கிரஸ் இருந்து வெளியேறி புது கட்சி தொடங்கியவர்கள், இப்படி காங்கிரஸ் சார்பாகவே ஆட்சி நடத்தப்படுகிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெரும் சக்தி படைத்த இந்த கட்சிகள் ஏன் அங்கே வந்து ஆட்சியில் அமரலைன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஆட்சியில், அந்த காலத்திலேருந்து 50 வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது அனைத்து பகுதியிலும் பரவலாக வந்து கட்சி செஞ்சுருக்கிறாங்க. பரவலாக நிர்வாகிகளை நியமித்து களப்பணி ஆற்றியிருக்கிறாங்க. அதன் பிறகு காங்கிரஸில் பிரித்து போந்த முதல்வர் ரங்கசாமி அவர்களும் அவர் வந்து அனைத்து பகுதியிலும் வந்து அவர் முதல்வராக இருக்கும்போது இலவச நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறாரு. அவருடைய ஆட்சியின் தன்மை காரணமாக அவருக்கும் வந்து மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, எங்களுக்குண்டான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. எங்களுக்குண்டான கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிராக பாலின பாகுபாடு கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எதிரான ஆட்சி அங்கே இருக்கிறது. கண்டிப்பாக சார். அப்போ உங்களுக்கு எதிராக யார் யார் செயல்படுகிறோ அவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு எதிர்ப்பாக பார்த்தீங்கன்னா விசிகா வந்தால் நாங்கள் வரவேற்போம். விசிகா தலைமையிலான
விசிகா எங்களுக்காக குரல் கொடுக்கிறது. விசிகா சார்பில் எங்களை இந்தியா கூட்டணி எங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொண்டு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஆதரவு கேட்டிருக்கிறோம். விசிகா அழைக்கும், கண்டிப்பாக நாங்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்போம். விசிகா எங்களுக்கு ஒரு எழுச்சி தமிழர் ஆணைக்கிழங்க சகோதரர் முதன்மைச் செயலாளர், புதுச்சேரி முதன்மைச் செயலாளர் தேவப்பொழில் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துள்ளது. அந்த போராட்டத்தின் வாயிலாக கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைத்தால் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த 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 கட்சியை நாங்கள் ஆதரிப்போம். இப்போ திமுக கூட்டணியோடு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஆமாம் சார், ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் அவர்களோட பேசி புதுச்சேரியில் புதுச்சேரியின் முதலமைச்சர் திருமாவளவன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டால் அந்த அறிக்கையின் வெளிப்பாடாக திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம். இப்போ உங்களுக்கு எதிராகவே ஆதி திராவிட மக்கள் சிலர் போராட்டம் நடத்துகிறாங்கன்றீங்க. அப்படி இருக்கும்போது திருமா அவர்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்கள் எந்த வகையில் சொல்கிறீங்க? ஒரு சில அமைப்புகள் தான் சார். ஒரு அமைப்புன்னா ஒரு 16 பேர் 20 பேர் 30 பேர் கொண்ட அமைப்பு தான். ஒட்டுமொத்தமாக விசிகாவில் எல்லாம் அங்கம் வைக்கிறனால தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த முடிஞ்சுது. மக்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் பாதிக்கப்படுவதையோ தன் சமூக மக்கள் பாதிக்கப்படுவதை விரும்பவில்லை. அது அந்த அனைத்து சமூகங்களிலும் எஸ்சி எம்பிசி ஓபிசி அனைத்து சமூகங்களும் பாதிக்கப்பட விரும்பவில்லை. அதனால் அவரவர்கள் ஒரு கிராமத்தில் பல கட்சிகள் சேர்ந்தவர் இருப்பார்கள். கோரிக்கை இன்றைக்கு பிஜேபி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால் அந்த கட்சி கொண்டவர்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கும். இப்போ என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் காலடி எடுத்து வைக்கப் போகிறது அப்படின்ற சில தகவல்கள் வருகிறது. அப்படி என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்ததுன்னா அந்த கட்சியுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கும். சொன்னாங்க 10 வருடங்களுக்கு முன்னே சொன்னாங்க. இதுவரையும் அவங்களோட செயல்பாடு தமிழ்நாட்டில் நிர்வாகிகள் வந்தாங்கன்னா ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? செயல்பாடுகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். அவங்களுடைய ஏன்னா புதுவையிலே பார்த்திங்கன்னா அவங்க செயல்பாடுகள் இப்போ அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கிற பிஜேபிக்கு அவங்களுக்கு ஒரு முரண்பாடோட ஆட்சி தான் சார் போயின்னு இருக்குது. இதில் நீங்கள் தமிழ்நாடு பகுதின்றது புதுவை என்பது ஒரு குறுகிய பகுதி, 12 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதி. அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நம் காலம் பொறுத்து தான் பார்க்கணும் சார். இப்போ என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு முட்டல் மோதல்களுடன் தான் ஆட்சியை நடத்துகிறதுன்னு சொல்கிறீங்க. 2026 இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றால் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி பாண்டிச்சேரி பொறுத்தவரை சார் கட்சி என்பதை விட அங்கே நபருக்குத்தான் ஓட்டு. நபருக்குத்தான் ஓட்டு என்பது பாரதிய ஜனதா இன்றைக்கு ஒரு ஆழந்திறமையுடன் செல்வாக்குடன் இருக்கிறது. அப்பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் இன்றைக்கு ஒரு கட்சியில் இருக்கின்றார், அந்த செல்வாக்கூட இன்னொரு கட்சிக்கு போகும்பொழுது அப்போ அந்த கட்சி பலம் பெறும். பாண்டிச்சேரி அரசியல் பொறுத்தவரை நாளைக்கு யார் யார் எங்கே இருப்பார்கள் என்று கணித்தால் தான் அவர்கள் சேர்ந்த பிறகு தான் இவர்களெல்லாம் வெற்றி பெறுவார்கள், இந்த கட்சி ஆட்சி அமைக்குன்னு சொல்ல முடியும். அது மாதிரி சூழலில் போய் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைச்சுக்கிறோம், பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆட்சி அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இங்கே உள்ள காங்கிரஸ் எல்லாம் பேசி அதை பண்ணுறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அவங்களோட அவங்க தலைமையில் தான் இருக்குது. ஆமாம் சார். அப்போ அன்பழகன் அவர்கள் இப்போ தலைவராக இருக்காங்க. ஆமாம். இவர் முதல்வராவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு புதுச்சேரியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் தொடர்ந்து எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அரசுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது தலித் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, பொது சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அரசின் குறைகளை சுட்டிக்காட்டியதில் முன்னுதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவரை போன்றவர்கள் புதுச்சேரியில் அனைத்து அவங்க கூட்டணி ஆதரவுடன் முதல்வராக இருந்தால் நாங்கள் ஏப்ரல் 14 இயக்கத்தின் சார்பில் கண்டிப்பாக வரவேற்போம். நீங்கள் ஆதரவும் கொடுப்பீங்க? கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். எங்களுக்காக 2007 முதல் போராடி வரும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்களை கண்டிப்பாக நாங்கள் ஏப்ரல் 14 இயக்கம் என்றும் ஆதரவு கொடுக்கும்.
இப்போ உங்கள் ஆதரவோடும் அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டால் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைவேறும் சார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்பொழுதே சட்டமன்றத்தில் 0 நேரத்தில் 0 நேரத்தில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துள்ளார். இன்று வரை போராட்டத்தின் வாயிலாகவும் செய்தி வாயிலாகவும் வெளிப்படையாக நேரடியாக சென்று ஆளுநரிடம், முதல்வரிடம், மாவட்ட ஆட்சியரிடம், தலைமை செயலர் என்று தன்னுடைய அமைப்பு அதிமுக சார்பாக தலித் மக்களின் பாதிக்கப்பட நிலைமையும், விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட நிலைமையும், இடஒதுக்கீட்டில் அவர்கள் வரையறுக்கப்பட்ட 15 ஜாதிகள் தான் உள்ளார். 5 வயதுண்டார் ரெசிடென்ட் அடிப்படையில், குடியிருப்பு அடிப்படையில் நீங்கள் ஜாதி சான்று வழங்க வேண்டும். அந்த 1964 என்பது அந்த ஜாதிகள் வரையறுக்கப்பட்டது 15 ஜாதிகள். அந்த ஜாதியில் தமிழ்நாட்டிலேருந்து 1900 வந்தால் 5 வருடம் அவர்கள் ரெசிடெண்ட்டை கணக்கு பண்ணி நீங்கள் சான்றிதழ் தர வேண்டும். பெண்களுக்கு ஆதரவாக ஜெயா வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அந்த வழக்கை நீங்கள் அரசாணை வெளியிட்டு அனைவருக்கும் ஜாதி சான்று வழங்கணும்னு சொல்லி பல முறை அரசுக்கு கடிதம் கொடுத்துள்ளார். பல செய்தியாளர்களை கண்டன அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வந்தால் நிச்சயமாக உங்கள் குறைகள் தீரும். கண்டிப்பாக தீரும். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போகுதோ அதை ஒட்டி தான் புதுச்சேரியிலையும் அரசியல் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் அப்படின்னு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, ஒரு கட்சியில் இருக்கீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பொறுத்தவரை சார், கூட்டணி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக இருக்கலாம். ஆனால் நாளைய கூட்டணி என்ன என்பது தேர்தல் நெருக்கத்தை தான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஓரணியில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இல்லை. நேற்றைக்கு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தவர்கள் இன்றைக்கு ஓரணியில் இல்லை. பாஜக, அதிமுக போன்றது தனி பிளவுபட்டு எதிர்க்கட்சியினர்கள் பிளவுபட்ட சூழலில் உள்ளது. இங்கு இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. இந்தியா கூட்டணியில் விரிசல் ஏற்படும் பட்சத்தில் மூன்றாவது அணி ஏற்பட்டால் அப்போ நம்ம எந்த கூட்டணி அமைதோ கூட்டணியை பொறுத்து தான் சார் சொல்ல முடியும். கூட்டணியின் அடிப்படையில் தான் வெற்றியை வழிவகுக்க முடியும். இப்போ இன்றைய சூழல், இப்போ இருக்கிற கூட்டணி, அந்த அடிப்படையில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற சூழலில் மக்கள் ஆளுங்கட்சியை ஆதரிக்காத வாய்ப்புகள் இருக்குது சார். இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையில் இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு கமுக்கமான ஒரு உடன்பாடை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே ஒரு தனியாக நின்று அல்லது ஏதோ அவங்க தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிற வாய்ப்பு அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனைகள் அதிகமாக பங்கெடுக்காதனால ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தான் பங்கெடுக்கிறாங்க. அங்கே முழுக்க மக்கள் பிரச்சனை, அனைத்து சமூக மக்கள் பிரச்சனையும் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சமூகத்தை சார்ந்த இப்போ எம்பிசி, இப்போ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த முதல்வராக இருப்பதால் அந்த மக்கள் அவரிடம் சங்கமிக்கிறார்கள். புதுச்சேரி தமிழகத்தில் இருப்பது போல் அந்த கமுக்கமான கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? தொடரும், கண்டிப்பாக தொடரும். ஏன்னா அவர் ரங்கசாமி அவர்களும் வன்னியர் என்பதால் அப்படி. ஆமாம் சார், கண்டிப்பாக தொடரும். இப்போ அந்த புதுச்சேரியில் பெரியார் தொடர்பான இயக்கங்கள், திராவிட கழக இயக்கங்களோ அந்த தொடர்பான இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிராக, திராவிட கொள்கைகளுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு மிக தீவிரமாக பெரியாரை எதிர்க்கிற சீமானை பற்றி உங்களது கருத்து என்ன? சீமான் அன்றிலிருந்து இன்று வரை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்களை திசை திருப்பொழுதும் போலி விளம்பரம் தேடுவதையே கொள்கையாக வைத்துள்ளார். பெரியார் பெண்களுக்கு ஆதரவாக, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக குரல் கொடுத்தவர். இன்றைக்கு மூட நம்பிக்கைகளுக்கே வித்திட்டவர். மூட நம்பிக்கைகள் போகிறதுக்கு வித்திட்டவர். அப்படிப்பட்ட பெரியார், அவர் பேர் வைஜிவே ராமசாமி. அவர் பெரியார் என்றால் அவர் கொடுத்த பட்டம், அவர் எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கூட, அப்படி ஒரு இந்த சமூகத்தை வழிநடத்திய தலைவரை அவர் குறை சொல்லுவது, அவருடைய முன் சமூகத்தை அவர் தாழ்வுபடுத்தி பேசுவதற்கு சமம். அவர் ஒரு புரிதல் இல்லாத அரசியல் செய்கிறார்ன்றதும் சொல்ல வேண்டும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற தேர்தலில் 35 லட்சம் வாக்குகள் அவர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரியான பெரியாருக்கு எதிரான விமர்சனங்கள் மூலமாக அந்த வாக்குகள் குறையும் அல்லது கூடும் அப்படின்னு எதை சொல்கிறீங்க? கண்டிப்பாக குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் ஒரு சில நடுநிலை மேல மக்கள், நம்மளுக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னே ஆட்சி செய்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதுவும் சரியான திட்டங்களை வகுத்து கொடுக்கவில்லை,
நம்மளுக்கு பயனளிக்காத நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள். அவர்களை புறக்கணித்து 3ஆம் இடமாக சீமானுக்கு வாக்களிப்பு என்று வாக்களித்தார்கள். ஆனால் பெரியார் சிந்தனையுள்ளவர்கள் வாக்களித்த வாக்கு அதிகமாக உள்ளது. இன்றைக்கு பெரியார் அவருக்கு வாக்கு வங்கி கண்டிப்பாக குறையும். அதாவது விஜய் அவர்கள் வந்திருப்பதால் சீமானுக்கு வாக்குகள் குறையும், அதாவது சீமான் கட்சியில் இருக்கிறவங்க விஜய் கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இதை உங்கள் பார்வை இதில்? இளம் வாக்காளர்கள், இளைஞர்கள், பொதுவாக இளைஞர்கள் தான் விஜய்க்கு ரசிகர்களாக உள்ளனர். இனிவரும் காலங்களில் மாற்றுக் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ அதிர்ப்பின் காரணமாகவோ தொகுதி கிடைக்காத காரணமாகவோ பல முக்கிய தலைவர்கள் சென்றால் விஜய் கட்சி அவர்கள் ஒரு வலுவாக இருக்கும் பொழுது அதை மக்கள் பார்வைக்கு வரும்பொழுது அப்போ மிகப்பெரிய தலைவர்களாக இணைந்திருக்கிறார்கள், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்ற சூழல் வருகிறது. இப்போ தேர்தல் நெருங்க இதெல்லாம் மாறும். கண்டிப்பாக தேர்தல் நெருங்கும் பொழுது, அரசியல் தளம் மாறும் பொழுது, தலைவர்கள் மாறுபடும் பொழுது சூழ்நிலை மாறும். விஜய் அவர்கள் தொடர்ந்து அவர் மீது எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. சுனாமி போன்ற இயற்கை இடர்பாடுகளில் தமிழகத்திற்கு மட்டுமே சில காலங்களில் அந்த உதவிகளை செய்தார். புதுச்சேரியில் கடந்த முறையெல்லாம் வந்து புசியானந்தல் மூலமாக செய்திருக்கிறார். எங்கள் கோரிக்கையை புசியானந்த் அவர்களுக்கு தெரியும். அவர் தொகுதியிலே புசியானந்த் வசித்த தொகுதியிலே கிட்டத்தட்ட 13,000 மக்கள் இருக்கிறார்கள். அதில் 3,000 மக்கள் தான் உப்பளம் தொகுதி, அந்த தொகுதி 3,000 மக்கள் தான் ஆதாரத்துடன் இருக்கிறார்கள். 10,000 மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர் இதுவரை குரல் கொடுத்ததில்லை. இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறார். அந்த கட்சியின் சார்பில் எங்கள் ஆதரித்தால் நன்றாக இருக்கும். எங்கள் வாக்குகள் அவர்களுக்கு, ஏன்னா அவருடைய கட்சியில் உள்ள எங்களுடைய மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அவர் கட்சியில் இருக்கிறார்கள், இணைந்து செயல்படுகிறார்கள், அவர்கள் கொள்கைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் கொடுக்க நமது விஜய் அவர்களின் கட்சி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருந்தார். ஒரு சில காரணங்களால் அங்கிருந்து விலக்கப்பட்டார், தனியாக இருந்தார். இப்போ வந்து விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசப்படுகிறது. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த கேள்விக்கு முன்னாடி சொன்னீங்க, பெரிய தலைவர்கள் விஜய் கட்சிக்கு வந்தால் விஜய் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்தால் அது அந்த வாய்ப்பு நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் எழுச்சி தமிழர்களுக்கு நெருக்கமாக இருந்தார். சில வேலைகளை துரிதமாக செய்தார். அதன் அடிப்படையில் அவர் ஆரம்பகட்ட உழைத்தவர்கள் கிடையாது. அவர் திறம்பட செயல்பட்டார். எழுச்சி தமிழருக்கு உறுதுணையாக இருந்த மாநில துணை பதவி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவருக்கு உட்படுத்தப்பட்ட வரையறைகளுக்கு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டுத்தான் அவர் செயல்பட வேண்டும். அவர் கட்டுப்பாட்டை மீறி அவர் ஒரு சில விஷயங்களை கட்சிக்கு எதிராகவும் கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டதால் அவர் 2 முறை எழுச்சி தமிழரால் ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகளால் அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதையும் மீறி எழுச்சி தமிழரை வந்து ஒரு விஜய் நிகழ்ச்சி கூட்டணும் போகிறாரு. அது கட்சியில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் பொழுது அவர் அந்த கட்சியில் வந்து வெளியே போகிறார். வெளியே போகும்போது அவர் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இல்லை, ஒரு திறமையான ஒரு தலைவர்னு சொல்லலாம். அவரோட செயல்பாடுகளை பொறுத்து விஜய் வந்து மக்கள் செல்வாக்கு பெறணும். இப்போ மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் ஒரு தேர்தலை போட்டியிட்டவரா, இல்லை ஒரு பதவியிலிருந்து மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்களை நடத்தியவரா? எழுச்சி தமிழுக்கு உதவியாக இருந்தார். அவருக்கு அந்த கட்சியிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்டார். அவர் ஒரு வரையறை மீறி செல்வதால் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். விஜய் கட்சியிலும் அதே சூழல் வரலாம். ஏனென்றால் அங்கிருந்து அவர் வெளியேற்றப்படலாம்னு நினைக்கிறேன். படலாம், கண்டிப்பாக படலாம். ஏனால் அவர் முந்தி செல்லும் சிந்தனையுள்ளவள் தன் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் நினைப்பார். அது விஜய்க்கோ இல்லை புசி ஆனந்துக்கோ அதுக்கு வந்து நெருடலாக இருக்கலாம். அது திரும்பவும் அப்போ அவர் கட்சி தலைமையை மீறலாம். அவருக்கு அங்கேயும் நெருக்கடியில் உருவாகும் சூழல் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களால் தமிழக வெற்றி கழகத்திற்கு லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஏன்னா அடிப்படையிலிருந்து அரசியல் உணவோடு உழைச்சவர்கள், தலைமைக்கு கட்டுப்படுவார்கள், தலைமையுடைய கொள்கையில் இணைவார்கள்.
அப்படி ஒரு சூழல் தான் இருந்தால்தான் கட்சி தலைமை வலுவாக இருக்கும். கண்டிப்பாக புரிதல் இல்லாமல் அங்கேயும் கருத்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. புதுச்சேரி தொடர்பான பல கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.